டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் கோரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய மேல்முறையீடு மீதான விசாரணை இப்போ முடிஞ்சதில் இந்த விவகாரத்தில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மறுத்திருந்த நிலையில் இது தொடர்பாக டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு மீதான விசாரணையில் இருதரப்பிலையும் காரசார விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேல்முறையீடு மீதான விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில் பல்வேறு விவாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இந்த விசாரணை நடந்து வந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதிகாரத்தில் இல்லாதப்பவே செல்வாக்கு மிக்க நபரா செந்தில் பாலாஜி அவர்கள் திகழ்றாரு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு சார்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி மனுவுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னும் உத்தரவிடப்பட்டிருக்கு தமிழக அரசுக்கு. இந்த முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது அப்படின்னும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றமானது முன்ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி மனுவுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன். வணக்கம் வெங்கடேஷன். ஒரு வழியா இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தமிழக அரசு சார்பிலையும் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலையும் சரி என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு, நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முந்தைய திமுக ஆட்சியில் கடந்த 2021 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார்களுக்கு உரிமம் வழங்கியது, ஊழியர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளில் முறைகேடல் செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று முன்தினம் சோதனை நடத்திய நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்க்கும்போது முறைகேடு நடந்துள்ளதற்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கும் ஆதாரங்கள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளது என்பதற்கு முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கு தொடர்பாக காவலில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். எனவே இந்த முன்ஜாமீனை வழங்க முடியாது என்று தெரிவித்து அவரது மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உடனடியாக நேற்று பிற்பகலே ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்து அந்த மனுவை விரைந்து விசாரிக்க கோரி ஒரு முறையீட்டை முன்வைத்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜெய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு சற்று முன்னர் விசாரித்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த விவகாரத்தில் கடந்து வந்த பாதையை குறிப்பிட்டார். குறிப்பாக முந்தைய ஆட்சி காலத்தில் கடந்த 2021 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் நடந்த முறைகேடல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது என்று வாதிட்டார். மேலும் இந்த தமிழ்நாடு அரசின் வாதங்களை பொறுத்தவரை கடந்த ஆட்சியில் இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க செந்தில் பாலாஜி பார்த்துக் கொண்டதாகவும் இந்த விவகாரத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதால் செந்தில் பாலாஜி ஏற்கனவே குற்ற வழக்குகளை பின்னணியாக கொண்டவர் என்பதால் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோர முடியாது என்றும் அவருக்கு முன்ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார்கள். அப்போதுதான் நீதிபதிகள் அவர் சார்ந்துள்ள கட்சி இப்போது ஆட்சி இல்லை என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். அப்போது தமிழ்நாடு அரசு அதிகாரத்தில் இல்லாத போதிலும் செல்வாக்கு மிக்க நபராக செந்தில் பாலாஜி திகழ்ந்து வருகிறார் என்றும்
அந்த வாதத்தை முன்வைத்தது. இருப்பினும் இந்த வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கு விசாரணைக்கு, குறிப்பாக இந்த புலன் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதித்துள்ளது. மேலும் அவரை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை விதித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு, இந்த புலன் விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏற்படும். மேலும் அவரது பாஸ்போர்ட்டையும் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை 3 வாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. மொத்தத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போது முன்ஜாமீன் வழங்கியுள்ளதால் அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய சூழல் என்பது தற்போது இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் புலன் விசாரணைக்கு அவர் ஒத்துழைத்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளதை இன்றைய விசாரணை மூலம் பார்க்க வேண்டியுள்ளது. நன்றி வெங்கடேஷன், ரொம்ப விரிவான தகவல்களை வழங்கியிருக்கீங்க. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கில் வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் வந்து ஆஜராகி கையெழுத்திடணும் அப்படிங்கிறது நிபந்தனை. ஆனா அந்த சமயத்துல தான் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சதால அவர் அந்த திருவல்லிக்கேணி அந்த காவல் நிலையத்தில் ஆஜராகிறதுக்கே ஒரு நிபந்தனை கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நான் அங்க வந்து ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்னா என் மேல வேற எந்த வழக்கும் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால இதுக்கிடையில லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு புதிய வழக்கு இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல பதிவு செஞ்சு அவர் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல் இருந்துச்சு. அதனால நேற்றும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வந்து கையெழுத்து போட வேண்டிய செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றும் வரல, இன்னைக்கும் வரல. கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா இன்னொரு கேஸ் வேற இருக்கு. அந்த விவகாரத்துல இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல வந்து ஜாமீன் பெறுறதுக்காக அந்த கேஸையும் டீல் பண்ண வேண்டியிருக்கிறதால கால அவகாசம் கோரியிருந்தாரு. இந்த நிலையில செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.